ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மோடு இணைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜேஷ் பாபு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். தொடர்ந்து பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான இடங்களை நிறைய பார்த்தீங்கன்னா லேஅவுட் போட்டு விற்கிறாங்க, அதில் சாலைகள் அமைக்கிறாங்க, எதுவும் தகவல் தெரிவிக்கலாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி இந்த இடங்களை வாங்குவதற்கு பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. வீடுமனை விற்பனை ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட். பூந்தமல்லி உட்பட்ட சோழாஞ்சேரி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆயில்சேரி கிராமத்தில் சிஎம்டிஏ அப்ரூவ்டு போட்ட வீட்டு மனைகள் விற்பனை பவின் ப்ரமோட்டர்ஸ் போட்டிருக்கிறார். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த இடம்தான் பிரச்சனையே. அந்த இடம் ஏரி உள்கால்வாயை சேர்ந்தது. அதற்கு சிஎம்டிஏ அப்ரூவ்டு எப்படி கொடுத்தார்கள், அதற்கு யார் உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கள ஆய்வு செய்தபோது பூந்தமல்லி வட்டாட்சியர் உதயா அவர்கள் இதை செய்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் ஆவடி பிரபலமான அமைச்சர் சாமு நாசர் மற்றும் கிருஷ்ணசாமி அவர்கள் இருவரும் இணைந்துதான் அந்த இடத்திற்கு சிஎம்டி அப்ரூவ்டு உதயா அவர்களுக்கு வாங்கி கொடுத்ததாகவும் தகவல் வந்தது. இதை நாங்கள் கள ஆய்வு செய்வதற்காக பலமுறை சிஎம்டி அதிகாரிகளை சந்தித்து கேட்கலாம் என்ற போது சில அதிகாரிகள் அந்த இருக்கையிலே இருப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் பூந்தமல்லி வட்டாட்சியரை நாங்கள் தொடர்பு கொண்ட போது அவர்கள் தொடர்பை துண்டித்து விடுகிறார்கள். ஆகவே பொதுமக்களே, நீங்கள் வாங்குங்கள், வீடுமனை வாங்க வேண்டியது அவசியம்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆராய்ந்து வாங்குங்கள். சிஎம்டி அப்ரூவ்டு என்று சொல்லி ஏமாற்றுபவர்கள் பல பேர் ஆவடியில் இருக்கிறார்கள். அதனால் ஒரு இடத்தையே 10 பேருக்கு விற்றிருக்கிறார்கள். இதற்கும் பின்னணியாக செயல்பட்டவர் தான் அமைச்சர்கள் என்பது தெரிய வருகிறது. அதனால் தயவு கூர்ந்து அந்த இடத்தை நீங்கள் வாங்குவதற்கு முன்னால் பரிசீலனை செய்து வாங்கவும். நீங்கள் வாங்கிய பிறகு காவல் நிலையத்திற்கோ மற்றும் உயர்நீதிமன்றத்தை நாடினாலோ பிரயோஜனம் அல்ல என்பது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதனால் வீடுமனை வாங்கும்போது விசாரித்து வாங்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.